அழகிய கோவில்களும் எழில்மிகு இயற்கை வளங்களும் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்க பூண்டி ஏரியும் அமைந்துள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் செவ்வாப்பேட்டை என்னும் கிராமத்தில் கோவிந்தன் மற்றும் தனலட்சுமி என்பவருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் ஞானசேகர். இவர் சிறுவயது பள்ளி பருவத்தில் துள்ளி குதித்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயதில் குடும்ப வறுமையின் காரணமாகவும் ஏழ்மையின் காரணமாகவும் குழந்தை தொழிலாளியாக தள்ளப்பட்டார். இப்படி குழந்தை தொழிலாளியாக அயராது வறுமையின் காரணமாக சிறு வயதிலேயே பல கஷ்டங்கள் பட்டு தன் பசியை போக்கினார். மாவட்ட ஆட்சியரின் கண்களுக்கு எப்படி தெரிந்ததோ என்று தெரியவில்லை. ஞானசேகர் என்னும் இந்த முத்தை கண்டெடுத்து அவரை பள்ளியில் சேர்த்து கல்வியை கற்க உதவி செய்தார். இதன் மூலம் பிகாம் பட்டப்படிப்பை பயின்று படிப்படியாக தன்னுடைய விடாத முயற்சியினாலும் திறமையினாலும் ரேகோபோத் பினான்சியல் சர்வீஸ் என்னும் அலுவலகத்தை தொடங்கி கல்வி கடன், வீட்டுக்கடன் இன்னும் பல நிதி உதவியை ஏழை எளிய மக்களை அடையாளம் கண்டு இந்த அலுவலகத்தின் மூலம் கடன் வழங்கி உதவி செய்தார். இப்படி பற்றி கொண்ட சேவைகள் மீண்டும் உருவெடுத்து 2024ஆம் ஆண்டில் திரு ஞானசேகர் என்பவர் மூலம் 4 பேர் கொண்ட நபர்களாக மாறி இன்று அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையாக மாறி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட அறக்கட்டளையாக மாறியுள்ளது. இந்த அறக்கட்டளையின் மூலம் மக்களுக்கு செய்த சமூக சேவைகளில் சிலவற்றை காண்போம். இதுபோன்ற சமூக சேவைகளை செய்வதை அறிந்து குட் நியூஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி திரு ஞானசேகர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இதுபோன்று அனைத்து மக்களிடமும் அன்பாக பழகக்கூடிய திரு ஞானசேகர் அவர்களை வாழ்த்துவதில் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை பெருமை கொள்கிறது.